اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تتقوا الله يجعل لكم فرقانا ويكفر عنكم سيئاتكم ويغفر لكم والله ذو الفضل العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ويل لمن قرأها ولم يتفكر فيها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாக வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 8ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீதமுண்டான நாட்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை தந்து அதிகம் நல்ல மல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். இன்றைய தராவீகில் 8வது சூறாவான சூரத்துல் அன்ஃபால் துவக்கத்திலிருந்து ஓதப்பட்டிருக்கிறது. அதனுடைய 29வது ஆயத்தை 4வது ரக்அத்தில் ஹாஃபிஸ் அவர்கள் ஓதினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் தத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால், யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது என்று பிரித்தறியக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். வயுகஃபிர் அன்கும் சய்யிஆத்திக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வயக்ஃபிர் லக்கும், உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிப்பான். வல்லாஹு துல் ஃபத்லில் அதீம், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மகத்துவம் வாய்ந்தவனாக, கிருபை உள்ளவனாக இருக்கிறான் என்று அந்த ஆயத் முடியும். அதிலே யார் தக்வா உள்ளவர்களாக, இறைச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுக்கிற மிகப்பெரிய வெகுமதியை சொல்கிறான். யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, நல்லது கெட்டதை பிரித்தெறிகிற இல்மை, ஞானத்தை அவர்களுக்கு நாம் கொடுப்போம். எல்லா விஷயத்திலேயும் எது சரி, எது தவறு என்று பிரித்தறிகிற தன்மை, ஞானம் அவசியம். அந்த ஞானம் குர்ஆனிலேயும் குர்ஆனுடைய தஃப்சீரிலேயும், குர்ஆன் நமக்கு அருளப்பட்டது வெறுமனே பார்ப்பதற்கு அல்ல, ஓதுவதற்கு, ஓதுவதோடு போதும் என்று நின்று கொள்வதற்கல்ல, அதை புரிவதற்கு, புரிந்ததோடு போதும் என்று நிற்கக்கூடாது, அதை செயல்படுத்துவதற்கு. இந்த மூன்றுக்கும் தான் குர்ஆன் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அவர்களுடைய உம்மத்தவர்களான நமக்கு தந்ததற்குண்டான நோக்கம் 3.
ஒன்று குர்ஆனை ஓத வேண்டும், இரண்டு குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் எதை ஓதுகிறோமோ அதை புரிய வேண்டும், மூன்றாவது எதை புரிந்தோமோ அதன்படி செயல்பட வேண்டும். ஒருவருக்கு புரிகிற ஆற்றல் இல்லை, வெறுமனே குர்ஆனை ஓதுவார், நன்மை உண்டு, ஆனால் புரிவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதெல்லாம் அஜத்மார்கள் பார்த்துக்குவாங்க, நமக்கு வம்பு, ஓதுறதே பெரும்பாடா இருக்கு, ஓதுனாலே அப்படி ஓதுனது தப்பு, இப்படி ஓதுனது தப்பு, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு வேற சொல்றீங்க. இதுல குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அதெல்லாமா போய் பார்த்துட்டு இருக்க முடியும் என்று நினைக்க கூடாது. அதுவும் நமக்கு கடமை, அவசியம் என்று விரும்பணும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜுதின் போதும், ஃபஜ்ருக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் தொழுகையில சூரத்து ஆல இம்ரானுடைய கடைசி 10 அத்தியாயங்கள், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் என்று தொடங்கக்கூடிய, அதிலிருந்து கடைசி அந்த சூராவின் கடைசி வரைக்கும் 10 ஆயத்து வரும். இந்த 10 ஆயத்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தஹஜ்ஜுதுல ஓதுவாங்க. ஓதி முடிச்சுட்டு வெளியில வந்து வானத்தை பார்த்து அதனுடைய ஒரு ஆயத், அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய கடைசியில் சொல்வான், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த வானம், வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், விண்மீன்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீ சும்மா படைக்கல, வெட்டியாக படைக்கல, சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், ஃபகினா அஸாபன்னார், எங்களை நரகில் இருந்து காப்பாயாக என்கிற வார்த்தைய வானத்தை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த 10 ஆயத்துகளை அதிகாலையில் ஓதுவாங்க. ஓதுறதோட நிற்காம இதை விளங்கணும் வாங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்திலேயும் பூமியிலேயும் அல்லாஹ்வுக்குண்டான ஆதாரங்கள், அத்தாட்சிகள் இருக்கிறது. வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்குண்டான அத்தாட்சி இருக்கிறது. யாருக்கு? லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், யார் அறிவுள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு. யார் அந்த அறிவுள்ளவர்கள்? சொல்லுவான், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமா வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நின்று வணங்கக்கூடியவர்கள், முடியலைன்னா உட்கார்ந்து வணங்குவாங்க, முடியலைன்னா படுத்தாவது வணங்குவாங்க. وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ, வானம் பூமியிலே அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்திச்சுட்டு சொல்லுவாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இதையெல்லாம் நீ சும்மா படைக்கல என்று அவர்கள் சொல்லுவாங்களே, அவங்க தான் அறிவுள்ளவர்கள் என்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தை சொல்லுவாங்க. இந்த ஆயத்தை ஓதிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, வைலுன் லிமன் கரஅஹா வலம் யத்தஃபக்கர் ஃபீஹா, யார் இதை ஓதிவிட்டு இதில் சிந்திக்காம இருக்கிறானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டுமாக. ஓதுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? வெறுமனே குர்ஆன் ஓதுறதுக்கு மட்டும் அனுப்பப்படல. நீங்க திரும்ப திரும்ப தப்பா புரிஞ்சிடக்கூடாது. அப்போ நம்மளால புரிஞ்சாதான் ஓதணுமா அப்படி கேட்கக்கூடாது. ஓதவாவது செய்யணும், அந்த கேட்டகரி வேற. நம்ம அடுத்த கேட்டகரி பத்தி பேசிட்டு இருக்கோம். முதல்ல ஓத தெரியணும், அது ஃபர்ஸ்ட். அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஓத தெரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதை புரிய முயற்சி பண்ணணும். அது என்னதான் சொல்லுது, அந்த குர்ஆன்ல என்ன இருக்கு என்பதை தெரிந்து கொள்ள முயற்சிக்கணும். சப்போஸ் நமக்கு அது தெரிகிற ஆற்றல் இல்லை அப்படின்னா, யார் அதை தெரிந்து சொல்வார்களோ அதை கேட்க முயற்சிக்கணும். குர்ஆனுடைய விரிவுரைகள், தஃப்சீர்கள், குர்ஆனுடைய விரிவுரைகள், தஃப்சீர்கள், ஒரு ஆயத்திற்கு அந்த ஆயத்தினுடைய விரிவுரையை நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப ரொம்ப ஈஸி, கூகுள் ஜெமினில கேட்டா அது சொல்லிடுது. ஆயத்தை போட்டு இந்த ஆயத்தை என்ன ஆயது அப்படின்னு கேட்டா
அது இந்த ஆயத்து இதுக்கு தான் இறங்கிச்சு, அதுக்கு தான் இறங்கிச்சு, இதுல அது இருக்கு, இது இருக்கு, அப்படி எல்லாம் சொல்லி இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். போதும், இதுதான் குர்ஆனுடைய தஃப்சீர், முடிஞ்சு போச்சு. குர்ஆனுடைய தஃப்சீர் வேற, குர்ஆனுடைய விளக்க உரை வேற. எந்த ஒரு ஆயத்தையும் நாம ஒரு டிரான்ஸ்லேட் மூலமாக, கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குல்ல, ஒரு ஆயத்தை எடுத்து அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்ல நீங்க போட்டீங்கன்னா அது சரியான டிரான்ஸ்லேட்டை தராது. அதை எப்படி நம்ம உருவாக்கி இருக்கிறோமோ அப்படித்தான் அது பதில் சொல்ல தெரியுமே தவிர, 6 அறிவு உள்ள நமக்கே தெரியலன்னா பாவம் அதென்ன செய்ய போகுது, அதை சொல்லி குத்தம் இல்லை. அது சரியான விளக்க உரையை தராது, அது சரியான பொருளை கூட தராது, மாத்தி மாத்தி சொல்லும். அப்ப அது மாத்தி சொன்னா அதை கண்டுபிடிக்க நமக்கு தெரியாது இல்ல. அதனாலதான் தஃப்சீர் எல்லோராலும் செய்ய முடியாது, புரிய முடியாது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க 12 கலைகள் தெரிந்தால் மட்டும்தான் ஒருவர் தஃப்சீர் பண்ண முடியும், தஃப்சீர் செய்யணும். இப்ப நான்லாம் தஃப்சீர் பண்றேன் ஞாயிற்றுக்கிழமை. எவ்வளவு பேர் தஃப்சீர் பண்றாங்க? எல்லா பள்ளிகள்லையும் அந்தந்த இமாம்கள் தஃப்சீர் பண்றோம்ல, இது தஃப்சீர் இல்லை. தஃப்சீராக முன்னோர்கள் எதெல்லாம் எழுதி வச்சாங்களோ அதை பார்த்து அதிலிருந்து இன்டெடுத்து அதை உங்களுக்கு சொல்றோம், அவ்வளவுதான். இப்ப என்ன, நான் தஃப்சீர் நடத்துறேன் 569 70 வாரம் தஃப்சீர் நடத்தியாச்சு. இப்ப என்ன பார்த்து முஃபஸ்ஸிர், குர்ஆன் விரிவுரையாளர் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நான் குர்ஆன் விரிவுரையாளர் கிடையாது. நான் குர்ஆன் விரிவுரையாளர்கள் என்ன கருத்து சொன்னாங்களோ அந்த கருத்தை எடுத்து சொல்ற வேலை. ஆனா உங்களுக்கும் எனக்கு ஒரு டிஃபரெண்ட் இருக்கலாம். நீங்க எதையாவது ஒன்ன போய் தேடுவீங்க, நான் 9 கிதாபுல இருந்து பார்த்து என்ன தேவையோ அதை சொல்லுவேன். இது வேணா டிஃபரெண்ட் இருக்கலாமே தவிர, இதை தவிர்த்து யாரெல்லாம் குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் முஃபஸ்ஸிர், குர்ஆன் விரிவுரையாளர் ஆக முடியாது. அப்போ குர்ஆன் விரிவுரையாளர் யாரு? யார் குர்ஆனுக்கு விரிவுரை செய்ய முடியும், விரிவுரையாளர் இருக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு முதல் விஷயம் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொன்ன யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா. நீங்க எப்போ ஒரு குர்ஆனுடைய வசனத்துக்கு உங்களால் விரிவுரை செய்வதற்குண்டான தகுதி வருது அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு தக்வா வரணும். கண்ட பாவம் செய்யறவன்லாம் தஃப்சீர் எழுத முடியாது. எழுதுனா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை பார்த்து நாம பின்பற்றக்கூடாது. அந்த அவன் அப்படி எழுதி வச்சிருக்கானே, இப்படி எழுதி வச்சிருக்கானே, அவன் யாரு? அவன் தக்குவா உள்ளவனா? தக்குவா முதல்ல இருக்கா? தக்குவா தான் முதல் அடையாளம். அந்த தக்குவா வந்த பிறகுதான், அதுக்கு பிறகு 12 வகையான கலைகள் தேவை. இந்த ஆயத்து எப்ப இறங்கியது என்கிற அறிவு வேணும். இந்த ஆயத்து இதுவரை குர்ஆனில் மன்சூகாக இருக்கா, ஆகலியா? வேறொரு ஆயத்தின் மூலமாக இந்த ஆயத்தினுடைய கருத்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா ஆயத்து இருக்கும், ஆனா கருத்து கிடையாது. எவ்வளவோ இருக்கு குர்ஆனுடைய வசனங்கள்ல. யஸ்அலூனக அனில் ஹம்ர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். உங்கள்கிட்ட சாராயத்தை பத்தி அவர்கள் கேட்கிறார்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த சாராயத்துல அதிகமாக தவறு இருக்கிறது, பாவம் இருக்கிறது, கொஞ்சமா நல்லது இருக்கு அப்படிங்கிறான் அல்லாஹ். அந்த ஆயத்து இன்னும் குர்ஆன்ல இருக்கதான் செய்யுது. ஆனா ஆயத்து இருக்கு, அமல் கிடையாது. அந்த ஆயத்தை வச்சு அமல் செய்யக்கூடாது. அல்லாஹ் வேணான்லாம் ஒன்றும் சொல்லலையே. அதிகமா பாவம் இருக்கு, கொஞ்சம் நன்மை இருக்குன்னு சொல்றானே. குர்ஆனே சொல்லிடுச்சு கொஞ்சம் ஒன்று நன்மை இருக்குன்னு. அந்த கொஞ்சம் தான் கொஞ்சம் ஊத்துனா தெம்பு கிடைக்குது, கொஞ்சம் ஊத்துனா தைரியம் கிடைக்குது. எவனா இருந்தாலும் தைரியமா பேசிடலாம், என்னடா நீ அப்படின்னு. அப்போ கொஞ்சம் அடிச்சுக்கலாம், தப்பில் அப்படி அர்த்தம் இருக்கணும். இந்த ஆயத்து இருக்கு, ஆனா அதனுடைய கருத்தை அமல் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, இன்னொரு ஆயத்தின் மூலமாக இந்த ஆயத் மன்சூக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயத்தினுடைய கருத்து இல்லாம போயிடுச்சு. அப்போ குர்ஆன்ல ஒரு ஆயத்துக்கு நம்ம தஃப்சீர் எடுக்கிறோம்னா, முதல்ல அந்த ஆயத்தினுடைய தரம் என்ன, இப்ப அது எந்த நிலைமையில இருக்கு, அமல் செய்யும் தரத்தில் இருக்கா, அமலை இழந்த பிறகு வெறும் ஆயத்தா மட்டும் இருக்கா,
ஆனா இப்பவும் அந்த ஆயத்தை ஓதுனா நன்மை கிடைக்கும். தொழுகையில அந்த ஆயத்தை ஓதலாம், ஓதுறோம், ஓதிக்கிட்டு தான் இருக்கோம். குர்ஆன்ல அந்த ஆயத்து இருக்கும், அப்புறம் எதுக்கு அந்த ஆயத்து தூக்கி இல்லாம வருவாங்க சில பேர் இன்னும் கொஞ்சம் காலத்துல. அதையும் சொல்லுவான், குர்ஆன்ல தேவையில்லாததெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு புள்ளி கூட தேவையில்லாம கிடையாது, எல்லாமே தேவையுள்ளதுதான். அப்படித்தானே? அப்ப இந்த ஆயத்து இது தேவை, இது கருத்தே இல்லைங்கிறீங்க, அமல் செய்யக்கூட. ஆமா, அமல் செய்ய, அப்ப தேவையில்லை, தூக்கு சொன்னாலும் சொல்லுவான். அப்ப அந்த தஃசீருடைய இது மாதிரி 12 ஞானங்கள் கலைகளை தெரிந்திருந்தால் மட்டும்தான் குர்ஆனுடைய விரிவுரையை செய்ய முடியும். ஆனா செய்யப்பட்ட குர்ஆனுடைய விரிவுரைகளை வாசிக்கிறதுக்கோ குர்ஆன் விரிவுரைகளை புரிந்து கொள்வதற்கோ யாருக்கும் எந்த தடையும் இல்லை. அதை நாம செய்யணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், இவரை மார்க்கத்தில் ஞானம் உள்ளவராக ஆக்குவாயாக, குர்ஆனுடைய விளக்கத்தை இவருக்கு தருவாயாக என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு துஆ செஞ்சாங்க. அதனாலதான் அவங்கள ரயீசுல் முஃபஸ்ஸிர், யார் விரிவுரை செஞ்சாலும் எல்லாருடைய விரிவுரைக்கும் மேலா அவர்களுடைய விரிவுரையை முதல் தரத்தில் வைப்போம். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஜமீஉல் இல்மி ஃபில் குர்ஆன் லாக்கின் தகாசுர் அன்ஹு அஃபஹாமுர் ரிஜால். எல்லா இல்முக்குண்டான விளக்கமும் குர்ஆன்ல இருக்கு, ஆனா மனிதனுடைய அறிவு அதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு வளர்ச்சி பெறல, கம்மியா இருக்கு, குறைஞ்சு போய் கிடக்குது. நம்ம அறிவு கம்மியா இருக்குதே தவிர குர்ஆன்ல எல்லாத்துக்கும் உண்டான அறிவும் எல்லாத்துக்கும் உண்டான விவரங்களும் அதிலே இருக்கிறது என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுவாங்க. இப்ப நாம ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்துக்கு உண்டான விளக்க உரை நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த குர்ஆனுக்குண்டான அந்த ஆயத்துக்குண்டான விரிவுரைய அல்லாவே சொல்லி இருக்கிறான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அல்லாவே அந்த ஆயத்துக்குண்டான விரிவுரையை சொல்லிட்டா வேற யாரு சொல்றதையும் கேட்க கூடாது. அல்லாஹ் அந்த ஆயத்துக்கு என்ன விரிவுரை சொன்னானோ அதுதான் எடுத்துக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் கேட்டகரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கான், அதுக்கு விளக்கம் சொல்லல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஆயத்துக்கு அல்லாஹ்விடமிருந்து விளக்கம் கிடைக்கல, நபியிடமிருந்தும் விளக்கம் கிடைக்கல. அப்ப சஹாபாக்கள், நபி துஆ செஞ்ச இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா மற்ற சஹாபாக்களுடைய விளக்கம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்படியே தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் இப்படி வரும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு பின்னாடி இருந்த முஃபஸ்ஸிரீன்கள், அவங்கெல்லாம் கடந்துதான் இப்ப நம்மளோட யார் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க உண்மையிலேயே தஃசீருடைய ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய கருத்தை எல்லாம் உள்வாங்குவது அப்புறம்தான், பின்னாடிதான். முதல்ல நாம இவர்களுக்கு அதுலயும் சிலர் குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அதுல குர்ஆனையோ அல்லது நபியினுடைய வார்த்தையோ சஹாபாக்களுடைய விளக்கத்தையோ முன்னோர்களுடைய எதையுமே பொருட்படுத்தாம தன்னுடைய அறிவை கொண்டு குர்ஆனுக்கு ஒருத்த தர்ஜுமா தஃசீர் செய்வானையானால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, திருமிதியினுடைய 2951வது ஹதீஸ், மன் கால ஃபில் குர்ஆனி பிர்ரஹ்யிஹி ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் குர்ஆனுக்கு தன்னுடைய அறிவை கொண்டு விளக்கம் சொல்வானோ அவனது ஒதுங்குமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்திலிருந்து எனக்கு இதான் புரியுது, செருப்பால் அடி உன்னையவன் கேட்டான், நீ என்ன புரியுறன்னு எனக்கு தேவையில்லை. இந்த ஆயத்துக்கு விளக்கம் அல்லாஹ் என்ன சொன்னான், ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர நம்ம அறிவுக்கல்ல. இது ஒண்ணுமில்லாது. அப்போ ஒரு அறிவை, தன் அறிவை கொண்டு குர்ஆனுக்கு ஒருவன் விளக்கம் சொல்வானேயானால் அவனுடைய ஒதுங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். ஒரு ஆயத்து ரமலானுடைய நோன்பு சம்பந்தப்பட்ட ஆயத்து. அந்த ஆயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னா, ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர்.
நோன்பு எதிலிருந்து எது வரைக்கும் வைக்கணும், நோன்புடைய ஸ்டார்டிங் என்ன, நோன்புடைய எண்ட் என்ன. குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா, அத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியஹு, வெள்ளை கலர் கயிறு கருப்பு கலர் கயிறுல இருந்து டிஃபரண்ட் தெரிகிற வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். சஹருடைய கடைசி நேரத்தை அல்லாஹ் சொல்றான், எது வரைக்கும் சாப்பிடலாம், எது வரைக்கும் மனைவியோட சேர்ந்திருக்கலாம் அப்படின்ற அந்த தொடர்ல சொல்லும் போது கடைசியா சஹருடைய கடைசி நேரத்தை சொல்லுவான். வெள்ளை கயிறுக்கும் கருப்பு கயிறுக்கும் வித்தியாசம் தெரியணும். இந்த ஆயத்தை அதி இப்னு ஹாத்திம் என்கிற ஒரு சஹாபி, அவர் இந்த ஆயத்தை அப்படியே கருப்பு கலர் கயிறு ஒன்று எடுத்துக்கிட்டாரு, ஒரு வெள்ளை கலர் கயிறு ஒன்று எடுத்து அவருடைய ஃபஜஅல்துஹுமா தஹத விசாதத்தி, படுக்கும்போது தலகாணி கீழே ரெண்டையும் வச்சுக்கிட்டார், ஒரு கருப்பு கயிறு ஒரு வெள்ளை கயிறு. இப்போ இருட்டில் ரெண்டு கயிறும் ஒன்னா தான் தெரியும், கருப்பாக தான் இருக்கும். ஏன் லைட் போட்டு பார்க்க வேண்டியதான்னு கேட்கக்கூடாது. லைட் போடாம இரவுல நைட்ல ரெண்டு கயிறையும் எடுத்து பார்த்தா ரெண்டுமே கருப்பாக தான் தெரியும். இந்த கருப்புல இருந்து வெள்ளை எப்ப டிஃபரண்ட் மாறும், எப்ப வெளிச்சம் வருமோ அப்பதான் இது வெள்ளை இது கருப்புன்னு கண்டுபிடிக்க முடியும். இவர் ரெண்டு கைத்தையும் தூக்கி கீழே வச்சாரு, தலகாணிக்கு மேல வச்சு கூட தூங்கினாரு. இடையில திடீர்னு முழிச்சு எடுத்து ரெண்டு கைத்தையும் எடுத்து பார்த்தாரு, ரெண்டு கருப்பாவே இருந்துச்சு, திரும்ப கீழே வச்சுட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப எந்திரிச்சாரு. இப்படியே நைட்டு ஃபுல்லா அவருக்கு தூக்கமே இப்படியா போச்சு. எப்ப எந்திரிச்சு பார்த்தாலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குதே தவிர வெள்ளையாவே தெரியல. இவர் காலையில சுபுஹுக்கு தொழுகைக்கு வந்தார். தொழுகைக்கு வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லியிருக்கான், நானும் ஒரு வெள்ளை கயிறும் ஒரு கைப்பு கயிறும் கொண்டு போய் என் தலகாணி கீழே வச்சுட்டு படுத்து தூங்கினேன். தூங்கி காலையில முழிச்ச வரைக்கும் இப்ப வரைக்கும் பாக்குறேன், வெள்ளையும் தெரிய மாட்டேங்குது கருப்பும் தெரிய மாட்டேங்குது, ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு அப்படின்னு சொன்னப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொன்னாங்க. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுட்டு சொல்றாங்க, ஃபகால இன்னமா ذالிக சவாதுல் லைல் வ பயாதுன் நஹார். குர்ஆன்ல அல்லாஹ் கருப்பு கயிறு வெள்ளை கயிறு அப்படின்னு சொன்னது நீ நினைச்சுக்கிட்ட மாதிரி வெள்ளை கயிறும் கருப்பு கயிறும் இல்ல. கருப்பு கயிறு அப்படின்னு அல்லாஹ் சொன்னது இரவில் உள்ள இருளை சொன்னான். வெள்ளை கயிறுன்னு அல்லாஹ் சொன்னது பகலுடைய வெளிச்சத்தை சொன்னான். எது வரைக்கும் நோன்புடைய காஸ்ட் அப்படின்னா அந்த காலையில சுபுகு உதிக்கும் வரை, அது வரைக்கும் தான் இப்ப நம்ம சஹருடைய நேரத்தினுடைய லாஸ்ட், சுபுகனுடைய ஆரம்பம் வரை அந்த இருள் நைட்டு அதோட முடிஞ்சிடும். பகல் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நைட்டு முடிஞ்சு பகல் ஸ்டார்ட் ஆகிற அந்த நேரம் வரை என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி சொன்னானே தவிர நீ நினைச்சுக்கிட்ட மாதிரி என்ன இல்லை, கருப்பு கயிறு வெள்ளை கயிறும் இல்லை என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப குர்ஆன அதனுடைய விளக்கத்தை எடுக்கும் போது சில சமயங்கள்ல குர்ஆனில் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோ அந்த வார்த்தைக்கே அர்த்தம் பார்க்க கூடாது. இப்ப நீங்க இந்த ஆயத்தை சாதாரணமா டிரான்ஸ்லேட்ல போட்டு பார்த்தா அது என்ன சொல்லும், கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை என்ன சொல்லும், அதுல என்ன வராது, இரவிலிருந்து பகல் வர தெரியாது. அப்ப டிரான்ஸ்லேட்டை பார்த்து எப்படி நம்ம மார்க்கத்தை பின்பற்ற முடியும்? எப்படி ஏஐ பார்த்து மார்க்கத்தை பின்பற்ற முடியும்? அது தவறுல கொண்டு போய் விடுவதற்கு காரணமாக அமையும். இப்ப சூரத்துல் பக்கரா ஸ்டார்ட் ஆகுது, அலிஃப் லாம் மீம் ذالிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, இது முத்தகீன்களுக்கு தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும் அப்படிங்கிறான். முத்தகீன்னா யாரு, தக்வா உள்ளவங்கள்னா யாரு, அந்த கேள்வி வருது. அந்த முத்தகீன் என்பதற்கு விளக்கத்தை அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஅலமூனல் கைப ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூனஸ் ஸலாஹ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வ மா உன்ஸில மின் கப்லிக் வ பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். இது வரைக்கும் முத்தகீன்னா யாருன்னு சொல்றான், அவர்கள் மறுமையை கொண்டு ஈமான் கொள்வார்கள்,
தொழுகையை நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ் கொடுத்தவைகளிலிருந்து தான தர்மங்கள் செய்வார்கள், அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆனையும் ஏற்றுக்கொள்வார்கள், அதற்கு முன் இறக்கி வைத்த எல்லா வேதங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் மறுமை நாளை நம்புவார்கள். இவங்க தான் முத்தகீன். ஒரு கேள்வி முத்தகீன் வந்துச்சு, அந்த முத்தகீனுக்கு என்ன தஃசீர்னு தெரியல. அந்த தஃசீரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதே இடத்துல, வேற இடத்துல இல்ல, அதே இடத்திலேயே அடுத்தடுத்த வசனங்களிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லிட்டான். அதே மாதிரி இன்னொரு ஆயத்துல சும்மா மா அதராக்க மா யௌமுத்தீன், மறுமை நாள் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு மறுமை நாளை பத்தி சொல்றான். யௌம லா தம்லிகு நஃப்சுன் லினஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். மறுமை நாள் எப்படிப்பட்டதுன்னா, அந்த நாளில் யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அந்த நாளில் ஒட்டுமொத்த ஆட்சியும் அரசாங்கமும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கும். மறுமை நாள்னு ஒண்ணு சொல்லிட்டான். மறுமை நாள்னு என்ன அப்படின்னா, அடுத்த ஆயத்திலேயே மறுமை நாளுக்குண்டான தஃசீர் விளக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான். இன்னொன்று, ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் ஹவ்வா அம்மையாவையும் அல்லாஹ் படைச்சான். படைச்சு சொர்க்கத்துல உலாவிட்டான். அவங்க இருந்தாங்க. ஒரு மரத்தின் கனிய பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தான். மீறி ஷைத்தானுடைய தூண்டுதல் அவங்க சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கோபத்துக்கு ஆளானாங்க. அப்போ ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சில வார்த்தைகளினால் அல்லாஹ்வை நெருங்கினார். அல்லாஹ்ட்ட சில துஆக்கள் செய்தார். ஃபதாப அலைஹி, அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மன்னித்தான். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்துல 37வது ஆயத் சொல்றோம். இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சில வார்த்தைகள் சொல்றார். கலிமாத்தின், சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது என்ன கலிமாத்து, அது என்ன வார்த்தைகள் தெரியல. ஆனா 7வது சூறால 23வது ஆயத்துல அந்த வார்த்தை என்ன என்பதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, காலா ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். சாதாரணமா நம்ம துஆல ஓதுறோம்ல, அந்த துஆ ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அம்மாவும் கேட்ட துஆ. இந்த தவறு நடந்த பிறகு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க. ரப்பனா, எங்களுடைய ரப்பே, வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களை நீ மன்னிக்காமல் எங்கள் மீது இரக்கம் காட்டாமல் விட்டுவிட்டால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்க நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். அப்ப ஒரு விஷயத்தை பத்தி கலிமாத்தின் அப்படின்னு மூடலா சொல்லிட்டு பிறகு அதற்குண்டான விளக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பான். அப்போ அதுக்குண்டான தஃசீரை அல்லாஹ்வே செய்றானா, குர்ஆன்ல இருக்கான்னு பார்க்கணும். அல்ஹம்து சூரால ஓதுறோம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக. அந்த நேர்வழி என்ன, அதுக்கு பின்னாடியே தஃசீர் விளக்கம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் எங்களை செலுத்துவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், யாரின் மீது நீ கோபப்பட்டாயோ அவர்களுடைய வழியில் செலுத்திடாத. யாரை நீ வழிகேட்டில் விட்டு விட்டாயோ அவர்கள் வழியில் நீ செலுத்திடாத. சரி, அந்த அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியை காட்டுவாயாக கேட்கிறோம்ல, அது யாரு? அந்த அன்அம்த அலைஹிம் யாரு? யாரின் மீது அல்லாஹ் நியமத் செஞ்சான்? அந்த இடத்துல இல்ல. ஆனா 4வது சூறால 69வது ஆயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் இத்தாஅத் செய்கிறார்களோ, வழிபடுகிறார்களோ, அல்லாஹ்வையும் ரசூலையுடைய பேச்சை கேட்கிறார்களோ, ஃபஉலாயிக, அவர்கள், மஅல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு அல்லாஹ் நிஅமத்து செய்தானோ அவர்களோடு சேர்ந்திருப்பார்கள் மறுமையில. யார் அவங்க? அன்அம்த அலைஹிம் யாரு? அதுக்கு அல்லாஹ் தஃசீர் செய்றான்.
மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அவங்க யாரு? நபிமார்கள். அவங்க யாரு? சித்தீகீன்கள், உண்மையாளர்கள். அவங்க யாரு? சுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகள். வஸ்ஸாலிஹீன, அவங்க யாரு? நல்லோர்கள். நம்ம யார் வழியை பின்பற்றணும் சொல்லுங்க? நம்ம யார் வழியை பின்பற்றணும்? யார் வழியை பின்பற்றணும்? யார் வழியை பின்பற்றக்கூடாதா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியை பின்பற்றணும்னு சொல்லுவோம்ல, இப்படிதான் சொல்றோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியை பின்பற்றினா நீங்க யார் கூட இருப்பீங்களோ அவங்க வழியை நீங்க பின்பற்றுங்கிறான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். ஒவ்வொரு அல்ஹம்து சூராலையும் ஓதுறோம்ல, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டு, நேர்வழி காட்டு. யாருடைய நேர்வழியை காட்டணும்? நீ யாரின் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய நேர்வழியில காட்டு. அவங்க யாரு? அவங்க நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள். நல்லவங்க வழியை காட்டு. யா அல்லாஹ் எங்களை நல்லவங்க வழியில் செலுத்துவாயாக. அந்த நல்லவர்களுடைய வழிதான் அல்லாஹ் ரசூலுடைய வழி. அந்த சுஹதாக்களுடைய வழிதான் அல்லாஹ் ரசூலுடைய வழி. அந்த சித்தீகீன்களுடைய வழிதான் அந்த அல்லாஹ் ரசூலுடைய வழி. அதனால சாலிஹீன்களும் நல்லவர்களும் அவங்களுடைய வழியைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். அப்ப அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியல. அல்லாஹ் இன்னொரு இடத்துல அதுக்குண்டான தஃசீரை, அதுக்குண்டான விளக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கொடுத்தான். இப்படி பல விளக்கங்கள் குர்ஆன் ரீதியா. சில சமயங்கள்ல குர்ஆன்ல விளக்கம் கிடைக்காத போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தை எதிர்பார்க்கணும். வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். 15வது சூரால 99வது ஆயத். உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். எதுவரை வணங்கணும் தெரியுமா? ஹத்தா யாத்தியக்கல் யகீன். நீங்க டிரான்ஸ்லேட்டர் போய் அடிச்சு பாருங்க. யகீன் அப்படின்னா நம்பிக்கை, உறுதி அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு நம்பிக்கை வரும் வரை அல்லாஹ்வை வணங்குங்கள். ஆயத்து இன்னைக்கும் குர்ஆன்ல இருக்கு. சில பேர் இன்னைக்கும் இந்த ஆயத்துக்கு இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? சொல்ல மாட்டான். என்னடா பாவி பயல, நல்ல பேசுற அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி, ஆனா தொழுவ மாட்டேங்கிறீடா அப்படின்னு கேட்டா அல்லாஹ்வே சொல்லிட்டான், வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். நம்பிக்கை வர்றவர் அல்லாஹ் தொழுவு. எனக்கு நல்ல ஃபுல் நம்பிக்கை வந்துச்சு. அல்லாஹ் இருக்கான், ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க, மறுமை இருக்கு, எல்லாம் ஃபுல்லா நம்பிக்கை வந்துச்சு. இனி நான் தொழுவு தேவையில்ல. இப்ப இந்த யகீன், நம்பிக்கை அப்படின்னு சொல்ற இந்த யகீனுக்கு என்ன அர்த்தம்? சாதாரணமாக அரபினுடைய டிரான்ஸ்லேட்ல இருக்கிற நம்பிக்கை அதான். அப்ப நம்பிக்கை வர வரைக்கும் தொழுதா போதுமா? அதுக்கப்புறம் தொழு வேணாமா? அப்படின்னா உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி வஃபாத் ஆயிட்டார். அந்த சஹாபி வஃபாத் ஆனப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்துட்டு ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, அம்மா ஹுவ ஃபக்கத் ஜாஅஹுல் யகீன் வல்லாஹி இன்னி லஅர்ஜு லஹு அல் கைர. புகாரியில 1243வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அம்மா ஹுவ கத் ஜாஅஹுல் யகீன். இவரிடத்தில் யகீன் வந்து விட்டது. இவர்கிட்ட என்ன வந்துருச்சு? யகீன் வந்துருச்சு. யாரை பார்த்து சொன்னாங்க? மௌத்தா போனவருக்கு என்ன வந்திருக்கு? மௌத்து வந்திருக்கு. மௌத்தா போனவருக்கு என்ன வந்திருக்கு? மௌத்து வந்திருக்கு. மௌத்தா போயிட்டார். கத் ஜாஅஹுல் யகீன். இவரிடத்தில் யகீன் வந்திருக்கிறது அப்படின்னா மௌத்து வந்திருக்கிறது. வ இன்னி லஅர்ஜு லஹு அல் கைர. இவர் விஷயத்தில் நான் நல்லதை ஆதரவு வைக்கிறேன். ஒரு சொர்க்கவாதி, நல்லபடியா இருப்பார் கபர்ல என்று நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. விட்டுருவோம். யகீன் என்கிற வார்த்தையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்து என்பதற்காக பயன்படுத்தினார். அப்ப நபிகளாருடைய வார்த்தையில யகீன் அப்படின்னா மௌத்துன்னு அர்த்தம். வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். உங்களுக்கு யகீன் வரும் வரை நீங்கள் தொழுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உங்களுக்கு மௌத்து வரும் வரை நீங்கள் தொழுங்கள்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இல்ல நம்பிக்கை வரும் வரை நீங்கள் தொழுங்கள்னு அர்த்தம் வைக்க கூடாது. வச்சா என்ன ஆகும்? அது நம் சுய புத்தியின் அடிப்படையில் செய்த தஃசீரா மாறும். அவன் ஒதுங்குமிடத்தை நரகமாக மாற்றிக் கொள்ளட்டும் சொன்னாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் அந்த குர்ஆனுக்குண்டான விளக்கம் கிடைக்கலன்னா சஹாபாக்களுடைய வாழ்க்கையில தேடணும்.
ஆயிஷா அம்மாட்ட உர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றார். வந்து குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்துல 158வது வசனத்துல இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் இத்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐயத்தவஃப பிஹிமா. சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் கட்டுப்பட்டது. யார் ஹஜ் செய்கிறாரோ அல்லது உம்ரா செய்கிறார்களோ அவர்கள் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் தொங்கோட்டம் போடுவது, தவாஃப் செய்வதுன்னா தொங்கோட்டம் போடுவது, தொங்கோட்டம் போடுவது, சுற்றுவது தவறல்ல. ஃபலா ஜுனாஹ அலைஹினா தப்பில்ல அப்படின்னு அர்த்தம். இந்த ஆயத்தை வச்சு ஆயிஷா அம்மாட்ட உர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மா, அல்லாஹ் தப்பில்லைன்னு தானே சொல்லியிருக்கான். ஆமா, தப்பில்லைன்னா என்ன அர்த்தம்? செய்யவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அதுக்கு பேர் தானே தப்பில்லை. தப்பில்லை கண்டிப்பா செய்யணும்னா என்ன சொல்லுவோம்? நீங்க சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில தொங்கோட்டம் ஓடணும், கண்டிப்பா ஓடணும், ஓடாம விடக்கூடாது அப்படி சொல்லியிருக்கணும். தப்பில்லைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ கதப அலைக்கும் ஸய்ய ஃபஸ்அவ். அல்லாஹ் உங்கள் மீது சஹியை கடமையாக்கி இருக்கிறார், நீங்க சஹி செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா அதுக்கு நேர் மாற்றமா குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா பரவாயில்லன்னு தானே சொல்லுது, ஏன் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு உர்வா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க. அப்ப ஆயிஷா அம்மா விளக்கம் சொன்னாங்க, அப்படி இல்ல, முதல்ல சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில சஃபா குன்றுக்கு மேலையும் மர்வாவுடைய குன்றுக்கு மேலையும் சில வணங்கக்கூடிய தெய்வங்களை வச்சிருந்தாங்க. இவங்க என்ன செய்வாங்க, காபாவை சுத்திட்டு போய் அந்த தெய்வம் இருக்கக்கூடிய அந்த மலைகளை தவாப் செய்வாங்க. எப்படி காபாவை தவாப் செய்யறாங்களோ அது மாதிரி அந்த மலைகளையும் அந்த தெய்வங்களை சுத்தி தவாப் செய்வாங்க, சுத்திக்கிட்டு இருந்தாங்க முற்காலத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு, இஸ்லாம் வந்த பிறகு காபாவில் உள்ள சிலைகளையும் தூக்குனாங்க, சஃபா மர்வால இருந்த சிலைகளையும் தூக்கிட்டாங்க. ஆனா இதெல்லாம் கண்ணால பார்த்தவங்க சஹாபாக்கள் பல பேர் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க முற்காலத்தில். இப்ப இவங்களுக்கு சஃபா மர்வால தொங்கோட்டம் ஓடும்போது அந்த பழசுதான் ஞாபகத்துக்கு வருது. என்னது, அந்த சிலை இருந்த மாதிரியும் அதையே நம்ம சுத்துற மாதிரி, முதல்ல இப்படிதான் சுத்தணும், இப்பவுமே இப்படிதான் சுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சஹாபாக்களுக்கு வந்துச்சு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னா, நீங்க அந்த நினைப்பெல்லாம் நினைக்காதீங்க, இப்ப நீங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஓடும் போது அதெல்லாம் கிடையாது, அப்படி இல்லை, அந்த நினைப்பு உங்களுக்கு வர தேவையில்ல. இப்ப நீங்க செய்யும் போது தப்பு இல்லை, அப்ப செய்யும் போது தப்பு. என்ன அர்த்தம்? இப்ப செய்யும் போது தப்பு இல்லைன்னு என்ன அர்த்தம்? அப்ப செய்யும் போது தப்பு, இப்ப செய்யும் போது தப்பில்ல, செய்யுங்க அப்படி அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி சொல்லியிருக்கிறானே தவிர என்னென்ன அர்த்தம் இல்ல, நீங்க செய்யலைன்னாலும் பரவாயில்ல விட்டுருங்க என்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டதல்ல அப்படின்னு உர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விளக்கம் சொன்னாங்க. அதே மாதிரி யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். நான் இப்ப உங்களுக்கு சொல்றது எல்லாமே சிலரிடத்தில் பிரச்சனையான ஆயத்துகள், அதை மட்டுமே உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன். இந்த ஆயத்து அது மாதிரிதான். சூரா நிசா 4வது சூறால 59வது ஆயத்து, ஈமான் கொண்டவர்களே அத்தீஉல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும் உங்களில், அம்ருனா கட்டளை அல்லது பவர், யார் உங்கள் பவர்ல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். இப்போ உலில் அம்ரி மின்கும் அதான் அர்த்தம். இந்த உலுல் அம்ரு அப்படின்னா யாரு? யாரெல்லாம் முதலாளியோ எல்லாரும் உலுல் அம்ரு தான். முதலாளி எல்லாமே உலுல் அம்ரு தான். வீட்டுக்கு போனா பொண்டாட்டி ராஜ்யமா இருந்தா பொண்டாட்டி உலுல் அம்ரு, மாப்பிள்ளை ராஜ்யமா இருந்தா மாப்பிள்ளை உலுல் அம்ரு. யாரு பலம் உள்ளவங்க அப்படின்னா எல்லாரும் எல்லாத்தையும் உலுல் அம்ருன்னு சொல்லலாம். அப்ப அதுதான் இந்த மீனிங்கா, குர்ஆனுக்கு உண்டான அர்த்தமா என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்றாங்க, அப்ப என்ன தெரிய வேண்டியது இருக்குன்னா, இந்த ஆயத்தை அல்லாஹ் எப்ப சொன்னான், ஏன் சொன்னான், எதுக்கு சொன்னான்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபத் இப்னு கைஸ் இப்னு அதி என்கிற ஒரு சஹாபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு அனுப்பும் போது அவரை தலைமையா போட்டு அனுப்புனாங்க, அமீரா போட்டு அனுப்புனாங்க. சஹாபாக்கள்ல பல பேருக்கு அவரை பிடிக்கல, இவரை போய் தலைவரா போட்டிருக்காங்க, அமீரா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பல பேருக்கு அவரை பிடிக்கல. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குனா,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். இப்போ உங்களுக்கு அமீர் சாப் யாரோ அமீருக்கும் கட்டுப்படணும், இவருக்கும் நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கிட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சரி இறங்குனது அவருக்காக. இப்போ குர்ஆன்ல அந்த ஆயத்து இருக்கு, அந்த ஆயத்துல உள்ள உலுல் அம்ருக்கு இப்பவும் நம்ம என்ன மீனிங் வைக்கணும் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் துஆ செய்யப்பட்ட ரயீசுல் முஃபஸ்ஸிர்களுடைய தலைவரான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்றாங்க, அஹ்லுல் ஃபிக்ஹி வத்தீன். உலுல் அம்ருனா யார் அப்படின்னா, ஃபிக்ஹினுடைய மார்க்க சட்டத்தினுடைய ஞானம் பெற்றவர்கள், அறிவுள்ளவர்கள். வத்தீன் மார்க்கத்தில் அறிவு படைத்தவர்கள். நம்ம ஆலிம்சான்னு சொல்லுவோம்ல, எல்லா ஆலிம்சாவும் ஏற்றுக்கூடாது. யாரெல்லாம் நல்ல மார்க்கம் சம்பந்தமாக குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஞானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் உலுல் அம்ரி மின்கும். அதுதான் இங்க நோக்கம். ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தையும் சரி ரொம்ப யோசிச்சு குர்ஆன்ல பயன்படுத்தியிருப்பான். நம்ம ஒவ்வொரு ஆயத்தை வெறும் மீனிங் மட்டும் பார்த்துடக்கூடாது, இது ஏன் தஃப்சீர் அதை மட்டும் பார்க்க கூடாது. அதையும் தாண்டி இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, குல் அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல, ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். அந்த கட்டுப்படுங்கள்ங்கிற அத்தீஉ அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அத அல்லாஹ்வுக்கும் சொன்னான், ரசூலுக்கும் சொன்னான், மறுபடியும் அத்தீஉன்னு சொன்னான். ஆனா வ உலில் அம்ரி மின்கும்ல வ அத்தீஉ உலில் அம்ரி மின்கும்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அந்த வார்த்தைய திரும்ப திரும்ப சொன்ன அல்லாஹ் உலுல் அம்ரி மின்கும் அப்படிங்கிறதுல ஏன் அதை திரும்ப சொல்லாம ரசூலோட சேர்த்து விட்டு இருக்கான் அப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய தஃப்சீர் இது. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுறது வேற, அமீர் சாபுக்கும் அஜர்த்துக்கும் கட்டுப்படுறது வேற. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுறது கம்பல்சரி, கட்டுப்பட்டுத்தான் ஆகணும், என்ன சொன்னாலும் கட்டுப்படணும். அறிவு ஏத்துக்குது ஏத்துக்கல அதை பத்தி பிரச்சனையே இல்லை. சொன்னது யார்? அல்லாஹ், செஞ்சு. சொன்னது யார்? ரசூலு, ஏத்த கேள்விக்கு வெளியே இல்லை. ஆனா அமீராக இருந்தால் அல்லது அஜரத்தாக இருந்தால் அந்த உலுல் அம்ரி மின்கும் கட்டுப்படணும். எப்ப கட்டுப்படணும் தெரியுமா? லா தாஅத ஃபி மஅசியத்தின் இன்னமத் தாஅத்து ஃபில் மஅரூஃபி. அவர் நல்லத சொன்னா கட்டுப்படணும், அவர் பாவத்தை சொன்னா கட்டுப்படக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவங்க பாவத்தை சொல்ல மாட்டாங்க. இதுதான் டிஃபரெண்ட். அதனால தான் அல்லாஹ் அத்தீஉ அல்லாஹ அத்தீஉ அர் ரசூல அப்படின்னு சொன்ன அல்லாஹ் உலுல் அம்ருக்கு தனிப்பட்ட முறையில அத்தீஉன்னு சொல்லாம ரசூல் என்கிற வார்த்தையோட உலுல் அம்ரு மின்கும் சேர்த்து விட்டதுக்கு என்ன காரணம்னா, அந்த ரெண்டு பேருக்கும் இத்தாஅத்தை செய்யறது வேற, அந்த ரெண்டு பேருக்கும் கட்டுப்படுறது வேற, உலுல் அம்ருக்கு கட்டுப்படுவது வேற என்பதை காட்டுவதற்காக என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு குர்ஆன பிரிச்சு மேஞ்சவங்க சஹாபாக்களும், சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபிஈன்களும், தபா தாபிஈன்களும். அதனால தஃப்சீர் அவசியம், கண்டிப்பா தெரியணும். தஃப்சீர் இல்லாம தீனை எப்படி உயிர்ப்பிக்க செய்யறது? மார்க்கம் எப்படி நம்மள்ட்ட இருக்கும்? தொழுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான், எப்படி தொழுகிறது? எப்படி தொழுகணும்னு சொல்லியிருக்கிறானா? ருக்கு செய்யுங்க, சஜிதா செய்யுங்க, ருக்குல இது ஓதுங்க, சஜிதால இது ஓதுங்கன்னு அல்லாஹ்வா சொன்னான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதுதான் தஃப்சீர். ருக்கு எப்படி செய்யணும், சஜிதா எப்படி செய்யணும், அதுல என்ன ஓதணும், என்ன செய்யணும், இதெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தஃப்சீர் அமைது. அந்த தஃப்சீர் அவசியம். நமக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. நம்மளாம் இனி அரபி கத்துக்கிட்டு, அரபினுடைய லாங்குவேஜ்ல கத்துட்டு, இலக்கண இலக்கியம் அதெல்லாம் முடியாது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் தஃப்சீரை ஆய்வு செஞ்சு அதிலிருந்து கருத்துக்கள் சொல்கிற இடத்தையாவது பயன்படுத்தி குர்ஆனுடைய இப்ப இதை கேட்கும் போது டிஃபரெண்ட் தெரியுதா இல்லையா? ஒரே ஒரு ஆயத்தை எப்படியெல்லாம் அணுகலாம், எப்படியெல்லாம் அதை யோசிக்க வேண்டியது இருக்கு. இந்த விஷயங்கள் நமக்கு புரியுது இல்லை. இதை வாழ்க்கை நமக்கு தானே இந்த குர்ஆன் வந்துச்சு. இந்த குர்ஆன் யாருக்கு வந்துச்சு? நமக்குன்றத கூட விடுங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்குன்னு யோசிச்சு பாருங்க.
அது கூட ஏதோ பெருசா தெரியும். ஆமா, நம்ம எல்லாத்துக்கும் பரவாயில்ல, நீங்களாம் வச்சுக்கீங்க, எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்படி யோசிக்காதீங்க, நமக்குன்னு சொல்லாதீங்க. இந்த குர்ஆன் யாருக்கு இறங்கிச்சு? எனக்கு. இந்த குர்ஆன் அல்லாஹ் யாருக்கு தந்திருக்கான்? எனக்கு தந்திருக்கான். இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த குர்ஆனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த குர்ஆன் அல்லாஹ் எனக்குன்னு ஒரு நபியை போட்டு, அந்த நபியின் மூலமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா கொண்டு வர வச்சு, இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அல்லாஹ் இந்த குர்ஆனை என்கிட்ட கொண்டு கொடுத்தானே, இந்த குர்ஆனை எனக்கு ஓத கூட தெரியாது அப்படின்னா எப்படி? இந்த குர்ஆனை ஓதணுமா இல்லையா? இந்த குர்ஆனுடைய பொருட்கள் நான் தெரியணுமா இல்லையா? இந்த குர்ஆன் என்னை எப்படி வழிகாட்டுது என்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டால் மட்டுமே குர்ஆனுக்குண்டான முழுமையான ஹக்கை நிறைவேற்றியவர்களாக மாற முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனை முழுமையாக விளங்கி அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.